கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே பிரேயர் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி யாக்கோபு 5:19-20. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். சகோதரரே, உங்களில் ஒருவன் அப்படின்னா நாம் எல்லாரும் ஆண்டவருக்குள் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திற்குள் வந்த பிறகு நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் அல்லது சகோதரி உங்கள் முன்னாடி வேத சத்தியங்களை விட்டு அவங்க வழி விலகி போகும்போது நாம் எனக்கு என்ன அப்படி அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி அவங்களுக்கு நாம் புரிய வைக்கணும். அவங்க அதை எப்படி எடுத்துக்கொள்கிறாங்களோ அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆனால் நமக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஏன்னா ஒருவேளை அவங்க விழுந்து போன அனுபவத்தில் காணப்படலாம், அல்லது அறியாமல் அவங்க தப்பு பண்ணிட்டு இருக்கலாம். அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நீங்கள் சொல்லி ஒரு ஆத்மாவை ரட்சித்தீங்கன்னா நீங்கள் திரளான பாவங்களை மூடக்கூடிய ஒரு நபராக ஆண்டவர் முன்னாடி இருப்பீங்க. ஏன்னா ஆண்டவர் ஒரு ஆத்மா கூட கெட்டு போகத விரும்பாத தேவன். நீங்கள் நினைப்பீங்க, தப்பு பண்ணுறவங்கள பற்றி எங்களுக்கு தானே தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், அது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை அப்படின்னு தானே. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நமது வேதாகமத்தில் அன்பு பற்றி என்ன சொல்லப்பட்டுள்ளது? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அடுத்ததாக சகலத்தையும் தாங்கும், சகிக்கும். எனவே நீங்கள் அன்பு மூலமாக அவங்களிடத்துல சில மாற்றங்களை நீங்கள் பண்ணலாமே. உங்கள் அன்பு எப்படிப்பட்டது? நீங்கள் ஏசப்பா கிட்ட அன்பு வச்சுருக்கீங்க தானே. ஏசப்பா நம்ம விஷயத்தில் எவ்வளவு அன்பும் பொறுமையாக இருக்காங்க. அப்போ நாம் ஆண்டவரை பிரியப்படுத்தும் காரியங்கள் செய்யணும் தானே. அது மட்டுமல்ல, நாம் கூட உள்ளவங்கள்ட்ட நாமளும் அன்பு காட்டணும். அப்படி பார்க்கும்போது நம்ம கூட இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் காரியத்தில் நாம் இப்படி ஏன் மாறக்கூடாது? கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்க, ஜெபித்து செயல்படுங்க. ஏன்னா நீங்கள் ஜெபித்து இப்படி செயல்படும்போது கொஞ்சமாவது அவங்க இருதயத்தில் ஒரு மாற்றம் வரும். நீங்கள் போடுற விதை கண்டிப்பாக அவங்கள கனி கொடுக்குற அனுபவத்திற்கு கொண்டு வரும். அதற்கு காரணமான உங்களை தேவன் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். சரியா? ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.